நடக்க போகுது, அதுக்கு நான் என்ன படுத்திக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நாளைக்கு என்ன எக்ஸாம்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு நான் என்ன கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படின்னு தெரியும். எனக்கு எது தெரியும் எது தெரியாது இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று, உங்களுக்கு என்ன தெரியும். 2வது, உங்களுக்கு என்ன தெரியாது. இந்த தெரியாததை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. இந்த தெரிஞ்சதில் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது, நேரம்ங்கிறது பணம், நேரம்ங்கிறது உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பணத்தை தேடி உங்கள் வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஒன்லி ஒன் லூப் தான். இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இந்த சித்தர் கேளக்கியர் சித்தர்ங்கிறவர் என் வாழ்க்கையில் இந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்யலை அப்படின்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் உயிரோடவே இல்லை. ஏன்னா நான் என்னைக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிறது முதற்கொண்டு நான் திட்டமிட்டு வச்சுட்டேன். பையன் இருக்கிறான், அதனால நான் சூசைட் பண்ணிக்கல. ஒரு தடவை இவரை கூப்பிட்டு பார்ப்போம். ஒருவேளை இவர் எனக்கு என் வாழ்க்கையை மாற்றிட்டாருன்னா இவருக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னேன். அந்த கூக்குரல் இந்த சித்தருக்கு கேட்டுருச்சு. நைட்டே வந்தார். உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், எனக்கு நீ கோயில் கட்டுனாரு. என் பிரச்சனையை தீர்க்கிறாருங்கிறது அந்த ப்ரோக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனேயுமே நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அடுத்தவங்களுக்கு இதை கொடுக்கணும். யாரெல்லாம் கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு கூப்பிடுறீங்களோ உங்கள் எல்லார் வாழ்க்கையும் அவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரலாறையை திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கிறோம். எந்த தெய்வத்தையும் இன்னைக்கு நைட்டு நீ 11 மணிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் எந்த தெய்வமும் வராது. உண்மைதான். ஏன்னா அவங்க வேற பரிணாமத்தில் இருக்காங்க. பட் கேளக்கியர் சித்தர் மந்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக பட்டாம்பூச்சி ரூபத்தில் ஏதாவது ஒரு பறக்கும் பச்சை ரூபத்தில் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் காட்சி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்கள 90% பேருக்கு ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்திருக்கும். ஆரம்பத்தில் எங்கேயோ நான் பார்த்த ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இன்னைக்கு இங்கே இருக்கிற இத்தனை பேர் கண்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் அதிசயம். ஒரே இதுக்கு பேர் தான் ஏகன் அநேகன். ஒருவராய் அநேக இடத்துல வியாபித்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகன் அநேகன். இதுதான் சிவன். எனக்கு அதே கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சிவனுடைய திருவடியை பின்பற்றி இவர் வந்தங்காட்டி ஏகன் அநேகமாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிச்சயமாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் எல்லாம் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா, வேண்டுதல் பண்ண சித்தர் எனக்கு காட்சி கொடுத்தார், சித்தர் எனக்கு அவர் இருக்கிறாருன்னு எனக்கு உணர்த்திட்டார், என் பிரச்சனை மட்டும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. உண்மைதான். எடுத்த உடனேயும் யாரும் இங்கே கோடீஸ்வரங்களோ இல்லை எடுத்த ஒரே நாளில் 10 நாள் நம்ம பிரச்சனையோ இங்கே தீராது. ஆனால் ஒரு நாளில் நிச்சயமாக உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஒரே நாளில் தீராது, ஒரு நாள் உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்கு லைவ் ரெக்கார்டு நான் தான். இன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு 200 வருஷம் கழிச்சு இது வரலாறாக மாறின பிறகு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு புக்கில் படிக்கிறீங்க. ஈரோடுங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் கனவுல ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு, அவர் கேட்டதை கொடுத்துருக்கிறாரு, அவர் இந்த மந்திரத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை சொன்ன எல்லா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் ஒரு புக்கில் படிச்சீங்க. ஒரு 200 வருஷம் வச்சு அடுத்து வரப்போகிற சந்ததி படிக்கிறாங்கன்னா இந்த செய்தி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நாமளும் கூப்பிட்டு பார்க்கலாமே, 200 வருஷம் கழிச்சு இந்த சித்தர் இன்னும் லைவ்ல இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம். நான் சொல்றேன், இன்னும் 1000 வருஷத்துக்கு இந்த கேளக்கியர் சித்தர் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில நிலைச்சிருப்பார். அதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 6 மாதத்திற்குள்ளாக அவர் உலகம் முழுவதும் பறந்து விரிஞ்சிருக்கிறார். மலேசியாவுக்கு தனி ஜூம் மீட்டிங், சிங்கப்பூருக்கு தனி ஜூம் மீட்டிங், லண்டனுக்கு தனி ஜூம் மீட்டிங்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் செப்பரேட்டாக பிரித்து அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நேரங்களில் எல்லாருக்குமே ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் கேளக்கியர் சித்தர் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால தான் பெரும்பாலும் நான் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கறதில்ல. முழுக்க இப்போ அடுத்து என்னுடைய ஒரே பணி, இவருக்கு கோவில் கட்டி இவர் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதே கோவிலில் நான் ஏதாவது ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருக்கேன். அவ்வளோதான் என் ரோல். இந்த சித்தர் உங்கள் கைக்கு நான் கொடுத்துட்டேன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ டைரெக்டாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இந்த சித்தருக்கு நான் ஒரு இன்டர்மீடியட் பர்சன் இல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியல, அதை நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக ஐயா கூட பேசிக்கோங்க, டைரெக்டாக கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஐயா கிட்ட கேளுங்க.
நீங்கள் ஐயாவை உங்களோட அப்பாவாக நினச்சிக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு தாத்தாவா அவரை நினச்சிக்க சொல்லுங்கள். எல்லாரும் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. நான் தாத்தாவை பார்த்தேன், எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அந்த மழலையோட குரலில் கேட்குறப்ப தாத்தா வந்தார், தாத்தாவை பார்த்தேன், தாத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நன்றி. கேளகர் சித்தர் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் ஒரு 10 கேள்விகளுக்கு ஒட்டுக்கா கேட்டு மேக்ஸிமம் அதுக்கு நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். ஏன்னா 1000 பேர் இருந்தாலும் கேள்விகள்ங்கிறது ஒரு 10 தான் மெயின் கொஸ்டினாக இருக்கும். அதுக்கு நான் ஒட்டுக்கா ஆன்சர் பண்ணிடுறேன். மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மைக் கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம சேனலில் ரிப்பீட்டடாக உங்களை நேரில் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது உங்ககிட்ட சொன்னதுமே இன்றைக்கி அவங்கள எல்லாம் பார்க்குறதுக்கு நேரில் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கவங்களில் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், மந்திரம் சொல்லிகிட்ருக்கோம், வழிபட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் இன்னும் அவர் எங்களோட கனெக்ட் ஆகலை. இதுக்கு என்ன